வெல்கம் டு பிளிப் நைட் 2.0 சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஹைதராபாத்லேருந்து சேலம் போக போகிறோம். ஃப்ளைட் எப்படி போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இதான் வந்து ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுறது. இப்போ பாருங்கள், இண்டிகோ ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. எப்பயுமே ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட் டைமை விட ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளைட் சீக்கிரமாக வந்தாலும் கரெக்டான டைமுக்கு போக முடியும். ஸோ உள்ளே வந்தவொடனே போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டு டிக்கெட் வந்து நீங்கள் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா உங்களோட ரேட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. வாங்க அதை ஃபுல்லாக பார்க்கலாம். எப்பயுமே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து மெதுவாக மூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்காங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பஸ்ஸில் போகிற மாரி ஃபீல் தான் தரும். பேனிக் ஆக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மெடிசன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன ஃப்ளைட்டில் இருக்காது. ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவங்க உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விண்டோ சீட்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழெலாம் சைட்லலாம் பார்த்தா பயமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விண்டோ சீட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ளையிங்கில் இருக்குது. நீங்கள் ஃபுட்டெலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதையும் பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஃப்ளைட் வந்து எடுத்தோன்னே ஸ்கைக்கு போகாது. கொஞ்சம் சாய்வாக தான் போய் ஸ்கைக்கு போகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேகக்கூட்டத்தில் சைடில் போயிடுச்சுன்னா நார்மல் ஆகிடும், ஒரே லெவலாக போகும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க. ஏன்னா வாமிட் வந்துச்சுன்னா மற்ற பேசஞ்சருக்கெலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா பெருசாக ஒன்றும் திங்க் பண்ண வேணாம். நார்மலாக கேஷுவலாகவே போங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் வந்து யூடியூபரை விளாக் அதுமாரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்ல ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே அலௌடு தான், நோ ப்ராப்ளம். வீடியோ எடுக்கும்போது மற்ற பேசஞ்சருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளைட் வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் லேண்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சேலம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எப்படி வந்து லோ பட்ஜெட்லேயே வந்து புக் பண்ணுறது, எந்த டைமில் புக் பண்ணால் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே சீக்கிரமாக புக் பண்ண முடியும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ எந்தெந்த டைமில் புக் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ரேட்டு கம்மியாக இருக்கிறத பற்றி ஃப்ளைட்டு டிக்கெட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து பிளிப்ஸ் நைட் 2.0 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம இப்போ லேண்ட் ஆக போகிறோம். எப்பயுமே வந்து லேண்ட் ஆகும்போது சின்னதாக ஒரு வார்ம் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் யாரும் அதுக்கு பேனிக் ஆக வேணாம், அது நார்மல் தான். அவ்வளோதான், லேண்ட் ஆக போகிறோம்.